வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தின் குடியிருப்பு பகுதிகளில் வெளிநாட்டினரின் வீட்டு வசதி மீறல்கள் தொடர்கின்றன. தீவிர பிரச்சாரங்கள் மற்றும் கடுமையான சட்டங்கள் இருந்த போதிலும் தனியார் குடியிருப்பு பகுதிகளில் இளங்கலை வீடுகள் தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே காணப்படுகின்றன. இது சமூக கட்டமைப்பை சீர்குலைத்து குடும்ப சுற்றுப்புறங்களில் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்துகிறது. முழுமையாக அமுல்படுத்தப்படாத ஒரு சட்டத்திற்கும் தொடர்ந்து பரவி வரும் ஒரு யதார்த்தத்திற்கும் இடையில் மீறல்கள் அமைதியாக விரிவடைந்து பிரச்சனையை சீரற்ற தன்மை மற்றும் புறக்கணிப்பால் குறிக்கப்பட்ட வளர்ந்து வரும் ஒரு இக்கட்டான நிலைக்கு மாற்றுகின்றன. சட்டங்கள் தடை செய்த போதிலும் மாதிரி குடியிருப்பு பகுதிகளில் மையத்தில் இளங்கலை மாணவர்கள் ஏன் வாழ அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று குடிமக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். குவைத் நகராட்சியின் 2016 33வது சட்ட எண்ணில் தனியார் மற்றும் மாதிரி குடியிருப்பு மண்டலங்களில் உள்ள குடும்பங்கள் அல்லாதவர்களுக்கு குடியிருப்பு அலகுகள் அல்லது அதன் பாகங்களை குத்தகைக்கு விடுவதை வெளிப்படையாக தடை செய்கிறது. மீறுபவர்களுக்கு 1000 குவைத் டாலர்களுக்கும் குறையாத அபராதமும் 500 குவைத் டாலர்கள் வரை அபராதமும் விதிக்கப்படும். மீண்டும் குற்றங்கள் செய்தால் அபராதம் 10,000 குவைத் டாலர்களாக இரட்டிக்கப்படலாம். மீறலில் காணப்படும் குடியிருப்பு சொத்துக்கள் நீதித்துறை வெளியேற்றத்திற்காக பொது வழக்குரைஞரிடம் பரிந்துரைக்கப்படுகின்றன. மேலும் இணங்க தவறினால் தினசரி 20 குவைத் டாலர் அபராதம் விதிக்கப்படும். அதேலியா, கல்தியா, சுவேத் குடியிருப்பு, கைஃபான், சுர்ரா, பயான், மிஸ்ரப், அல் நுசா, ரவுடா, குர்தோபா, சலாம் மற்றும் பைகா ஆகிய இளங்கலை மாணவர்களுக்கு வாடகைக்கு விடுவது தடை செய்யப்பட்ட பகுதிகளில் அடங்குகிறது. இளங்கலை வீடுகள் நியமிக்கப்பட்ட முதலீடு மற்றும் தொழில்துறை பகுதிகளில் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் இந்த பகுதிகளில் ஹவாலி, சல்மியா, பர்வானியா, கைதான், பினைட், அல்கர், மஹபவுலா, ஃபஹாஹில், ஜிலிபல் சுயூக் மற்றும் சுலைபிகாத் முதலீட்டு பகுதி ஆகியவை இதற்குள் அடங்குகின்றது. குவைத் இராணுவ தளபதியும் வங்கதேச தூதரும் இராணுவ ரீதியான இராஜதந்திர சந்திப்பு. குவைத் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கலீத் அல் சுரையன் குவைத்தில் உள்ள வங்கதேச தூதர் மேஜர் ஜெனரல் சயீத் தாரிக் உசைனை பரஸ்பர நலன் சார்ந்த பிரச்சினைகள், முக்கியமாக இராணுவம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து சந்தித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் வங்கதேச இராணுவ இணைப்பாளரான பிரிகேடியர் ஜெனரல் ரஹிபுல் கரீம் சௌத்ரி கலந்து கொண்டதாக இராணுவ தளபதி ஒருவர் செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். குவைத் தனியார் மருந்தக உரிமங்களுக்கு கடுமையான விதிமுறைகளை அறிமுகப்படுத்துகிறது. குவைத்தில் உள்ள சுகாதார அமைச்சகம் மருந்து மேற்பார்வையை வலுப்படுத்துவதையும் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டு தனியார் மருந்தகங்களில் உரிமம் மற்றும் மருந்து விநியோகத்தை நிர்வகிக்கும் விரிவான புதிய விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹ்மத் அப்துல் வஹாப் அல் அவதி வெளியிட்டுள்ள 2025 ஆண்டின் அமைச்சரவை தீர்மானம் எண் 237 கீழ் புதுப்பிக்கப்பட்ட கட்டமைப்பானது உரிமம் வைத்திருப்பவர்கள் மற்றும் மருந்தக செயல்பாடுகளுக்கு பாதுகாப்பு, தொழில்முறை மற்றும் மருந்து சேவைகளின் தொடர்ச்சியை மேம்படுத்த கடுமையான அளவுகோல்களை அமைத்திருக்கிறது. தீர்மானத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் பெற்ற மற்றும் 10 ஆண்டுகளுக்கு குறையாத தொழில்முறை அனுபவம் உள்ள குவைத் மருந்தாளுநர்களுக்கு மட்டுமே மருந்தக உரிமங்கள் வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் நல்ல நடத்தை சான்றிதழையும் வழங்க வேண்டும் மற்றும் அரசு துறையில் பணிபுரியக்கூடாது. கூட்டுறவு சங்கங்கள் அல்லது தனியார் மருத்துவமனைகளுக்குள் உள்ள ஒவ்வொரு மருந்தகமும் குறைந்தது ஒரு குவைத் மருந்தாளரையாவது பணியமர்த்த வேண்டும் என்றும் அந்த உரிமையாளர் பொதுத்துறை வேலையை ஏற்றுக்கொண்டால் உரிமங்கள் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் இந்த முடிவு கட்டளையிடுகிறது. உகந்த விநியோகம் மற்றும் அணுகலை உறுதி செய்வதற்காக இந்த தீர்மானம் இடம் சார்ந்த தேவைகளையும் கோடிட்டு காட்டியிருக்கிறது. ஒவ்வொரு மருந்தகமும் அருகில் இருக்கும் வசதியிலிருந்து குறைந்தது 400 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். மால்கள், மருத்துவமனைகள் அல்லது கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ளவை தவிர மருந்தகங்கள் தரைத்தளத்தில் அமைந்திருக்க வேண்டும். நேரடி பொது அணுகலுடன் இருக்க வேண்டும். மேலும் 25 பாகை செல்சியஸுக்கு மிகாமல் உட்புற வெப்பநிலையை பராமரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 40.99 குவைத் தீனார்கள் ஆகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 37.59 குவைத் தீனார்கள் ஆகும்.
21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 35.87 குவைத் தீனார்கள் ஆகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.74 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 289.15 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 986.21 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 396.84 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.